அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 8ல இருக்கக்கூடிய 25 மென்டல் எபிலிட்டி கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதாவது களம் காண்போம் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 8th டெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 176 பாருங்க. தி பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். சரிங்களா? வித் ரேடியஸ் 28 சென்டிமீட்டர். ஒரு செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ செமி சர்க்கிள் அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்னு சொன்னாலும் செமி சர்க்கிள்னு சொன்னாலும் இல்லை ஒரு ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் அது ஒரு செக்டார்னு அர்த்தம். ஸோ செக்டாரோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த அரை வட்டம்னு இருக்குல்ல செமி சர்க்கிள், அதுக்கு வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா தனியாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் மெமரி பண்ணாதீங்க, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr இன்டூ தீட்டா பை 360 பிளஸ் ஒரு 2r. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஆரோட வேல்யூ என்னன்னா 28, தீட்டா வேல்யூ என்னன்னா அரை வட்டம்னாலே 360ல பாதி, அப்போ 180 டிகிரி. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர் வேல்யூ வந்து 28, தீட்டா வேல்யூ 180 டிவைடட் பை 360 பிளஸ் வந்து ஒரு 2r அப்படின்னா 56. ஆரோட வேல்யூ 28, அப்போ 2r வேல்யூ 56. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இந்த 4 இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ 22 இன்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 88 பிளஸ் ஒரு 56. சரிங்களா? ஸோ 88யும் 56யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பெரிமீட்டரோட வேல்யூ 144 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 177. சரிங்களா? இஃப் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ சர்க்குலர் பாத் அட் தி ரேட் ஆஃப் 5 per meter இஸ், இது வந்து ருபீஸ் சிம்பிள் 1100, then the radius of the park. சரிங்களா? ஸோ ஒரு வட்ட வடிவான பூங்காவுக்கு வந்து வேலி போட மீட்டருக்கு 5 ரூபா வீதம் 1100 ரூபாய் ஆகுது. அப்படின்னா அதனுடைய ஆரம் என்ன அந்த பூங்காவுக்கு, அந்த பார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ காஸ்ட் வேலி போடுறதுனா சுற்றி தான் போடுவாங்க, அப்போ சுற்றளவு தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr. காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஈக்குவல் டு 2πr இன்டூ 1 மீட்டருக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க, 5 rupees. ஸோ அப்போ இன்டூ 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கான அந்த ஃபார்முலா. அப்போ காஸ்டோட வேல்யூ 1100 ரூபாய், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1100 ஈக்குவல் டு 2πrனா 5/22/7, ஆர் வேல்யூ தெரியாதான் கண்டுபிடிங்க, இன்டூ ஒரு 5. சரிங்களா? ஸோ இப்போ ஆர் தேவை அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1100 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 22 இன்டூ 5. சரிங்களா? ஸோ இதான் கிடைக்கும். இப்போ இதை 11ல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் 10. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 100ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 20 டைம்ஸ். அடுத்தது 20 இன்டூ கேன்சல் பண்ணால் 10, 10 இன்டூ கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ 5ம் 7ம் மட்டும் தான் இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணால் 35. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 35 மீட்டர் தான் அந்த பார்க்கோட ரேடியஸ். சரிங்களா? ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான், இந்த கேன்சல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஒரு கடிகாரத்தோட நிமிட முள் மற்றும் மணி முள்களின் நீளம் முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர். 30 நிமிடங்களில் நிமிட முள் மற்றும் மணி முள் எவ்வளவு தூரம் நகரும்? இதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதான் வந்து கடிகாரம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிமிட முள் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் இங்கேருந்து, சரிங்களா, ஸோ ரொட்டேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டத்தை கடந்து போகுது. அப்போ அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, தீட்டா வேல்யூ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். சரிங்களா? ஸோ அப்போ தீட்டா வந்து 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து அதனுடைய ரேடியஸ், இந்த நிமிட முள் அப்படின்னா 14 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அது எவ்வளவு தூரம் நகரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது அப்படின்னா அதனுடைய ஆர்க் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் லென்த்துக்கு 2πr இன்டூ தீட்டா பை 360. சரிங்களா? ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்டூ 22/7, ஆர் வேல்யூ 14, 180 டிவைடட் பை 360. ஸோ கேன்சல் பண்ணால் 2, 7ஐயும் 14 கேன்சல் பண்ணால் 2, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 44 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நிமிட முள் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டரை கடந்து போயிருக்கும். அடுத்து மணிமுள். சரிங்களா? ஸோ மணிமுள் வந்து பார்த்தீங்கன்னா ½ hourல
இந்த இங்க வந்து 12 இருக்குமா, இங்க வந்து 1 இருக்கும் சரிங்களா. ஸோ half அன் ஹவர்ல அது இந்த இடத்துக்கு தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ 2.5 மினிட்ஸ், அதாவது நம்ம மினிட்ஸ்ல பார்க்கும்போது 2.5ல வந்து நிற்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கான ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியணும் சரிங்களா. ஸோ டோட்டலா 60 மினிட்ஸுக்கான ஆங்கிள் வந்து 360. அதை 60ஆல டிவைட் பண்ணா நமக்கு 6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு நிமிஷத்தோட ஆங்கிள் எவ்வளோனா 6 டிகிரி. இது வந்து 2.5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிமூல் வந்து ஹவர் கேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கும். அப்போ 2.5 இன்டூ 6 பண்ணீங்கன்னா 15 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ தீட்டா வேல்யூ 15 டிகிரி. அடுத்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. ஸோ இப்போ இது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும் அப்படின்னா ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா 2πr × θ / 360. இங்கே அதே ஃபார்முலா தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஆர்க் லென்த் ஈக்குவல் டு 2πr னா 2 × 22/7, ஆர் வேல்யூ ஒரு 7, 15/360 சரிங்களா. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1.83 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் என்னன்னா சி ஆப்ஷன், இதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 179. ஒரு செவ்வக வடிவ நீளத்தின் ஒரு பக்கம் 15 மீட்டர், மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நீளத்தின் பரப்பளவு சரிங்களா. ஸோ ஒரு ஒன் சைடு வந்து 15 மீட்டரா, அப்புறம் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 17 மீட்டர். தென் ஏரியா ஆஃப் தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ ரெக்டாங்குலர்னா இப்படி இருக்குமா. ஸோ ஒரு பக்கம் 15 மீட்டர், டயகனல் வந்து 17 மீட்டர். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ அப்போ கர்ணம்னா 17 ஸ்கொயர், ஹைப்போடெனிஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு சைடு வந்து பிரெத்தா, ஸோ பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா 289 மைனஸ் 225 ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னு கிடைக்கும். அது 289ல 225 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ பிரெத்தோட வேல்யூ 8, லென்த் வேல்யூ 15. ஏரியா கேட்குறாங்க, ஏரியானா எல் இன்ட்டு பியா. அப்போ 15 × 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 120 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து டைரக்டா கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. இஃப் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் பிகம் ஹாஃப் சரிங்களா அண்ட் டபுள் ரெஸ்பெக்டிவ்லி ஓகேவா. ஸோ லென்த் என்ன பண்றாங்கன்னா பாதியா குறைக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ லென்த் வந்து 50% வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரெத் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகுது அப்படின்னா 100% இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 100% இன்க்ரீஸ்டு. தென் வாட் வில் பி தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ரிசல்டன்ட் ஏரியா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy/100 சரிங்களா. ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ வேணும்னா நீங்க எதை வேணாலும் இதில் எக்ஸ்னு வச்சுக்கலாம், எதை வேணாலும் ஒய்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நான் 100 எக்ஸ்னு வச்சுக்கிறேன், மைனஸ் 50 பிளஸ் 100 இன்டூ மைனஸ் 50 டிவைடட் பை ஒரு 100 சரிங்களா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்தது 100லேருந்து 50 மைனஸ் பண்ணால் 50, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் 50. ஸோ 50 மைனஸ் 50 0. அப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ 0%. ஸோ அதனால ஏரியாவில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலாங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் a room of 18 meter long with a carpet of 75 centimeter wide at rupees 4.5 per meter is 810. Then breadth of the room சரிங்களா. ஸோ ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்பெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரூமோட நீளம் கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 18 மீட்டர், பிரெத் வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பெட்டோட பிரெத் கொடுத்துருக்காங்க 75 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ அது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா 810 ரூபாய் ஆகுது. ஒரு மீட்டருக்கு 4 ரூபாய் 50 பைசா சரிங்களா. ஸோ அப்போ அதனுடைய லென்த் கண்டுபிடிக்கலாமா. லென்த் ஈக்குவல் டு 810 டிவைடட் பை 4.5 சரிங்களா. ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிடைக்கும், 180 மீட்டர் ஓகேவா. ஸோ அப்போ ரூமோட லென்த் பிரெத் கிடைச்சிருச்சு, கார்பெட்டோட லென்த் பிரெத் கிடைச்சிருச்சு. ஸோ அதாவது பிரெத் மட்டும் ரூம் கிடைச்சிருக்காது, அது ரெண்டும் ஈக்குவல் ஏரியாவா இருக்கும். அது ரெண்டும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு பிரெத் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஸோ அப்போ 18 இன்டூ பி ஈக்குவல் டு 75 சென்டிமீட்டர் இருக்கு, அது மீட்டர் கன்வெர்ட் பண்ணா இன்டூ 100 இன்டூ ஒரு 180. இப்போ பிரெத் ஈக்குவல் டு 75/100 இன்டூ 180/18 ஓகேங்களா. ஸோ நம்ம இதையும் கேன்சல் பண்ணா 10னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல்னா அப்போ பிரெத் ஈக்குவல் டு 7.5 மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 182. ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தென் தி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்ட் இன் தி சர்க்கிள் இஸ் சரிங்களா. ஸோ வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அந்த வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க.
ஸோ இதுதான் வட்டம். இந்த வட்டத்துக்கு உள்ள ஒரு சதுரம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சர்க்கிளுடைய ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயரோட டயகனல்ல பாதி வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் டயகனல்னா இது ஃபுல்லா வரும். நமக்கு ரேடியஸ்னா இதுலேருந்து இது வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220. அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220 இன்டூ 7/22. ஸோ அடிச்சோம்னா 10. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 70. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 70. சரிங்களா? ஸோ ரேடியஸோட வேல்யூ ரூட் 70. நமக்கு டயகனல் தேவை. அப்போ டயகனல் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 70. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயரோட டயகனல் வேல்யூ இப்போ கிடைச்சிச்சு 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 70ன்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ரூட் 2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 70. நமக்கு a ஸ்கொயர் தேவை, அதான் ஏரியா. அப்போ இது என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு a ஸ்கொயர் இன்டூ 2 ஈக்குவல் டு 4 இன்டூ 17 கிடைக்கும். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வருமா? அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 140 கிடைக்கும். அப்போ 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் 20% குறைக்கப்பட்டால் அம்முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் குறைவு சதவீதம். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா x பிளஸ் ஒய் பிளஸ் xy/100ன்னு சொன்னா ஸோ டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுறதுனால நம்ம மைனஸ்ல யூஸ் பண்ணணும். அப்போ -20 பிளஸ் -20 இன்டூ -20. அதாவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்துக்குமே எக்ஸுக்கும் அதே சேம் தான், ஒய்க்கும் அதே சேம் தான். டிக்ரீஸ்னா மைனஸ், இன்க்ரீஸ்னா பிளஸ். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -40. சரிங்களா? 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? அடுத்து -2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +4. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -36. அப்போ 36% டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா மைனஸ்ல ஆன்சர் கிடைச்சா டிக்ரீஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு செஸ் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த செஸ் போர்டில் 65 ஸ்கொயர்ஸ் இருக்கும், ஈக்குவல் ஸ்கொயர்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 6.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரிங்களா? A border around the board is 2 cm wide. Then the length of the side of the chessboard. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த 6.25 ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரோட பக்க அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த குட்டி 64 செஸ் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25. அப்போ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6.25 வருமா? அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 2.5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்கொயரோட பக்க அளவு 2.5 சென்டிமீட்டர். நமக்கு மொத்தமா இந்த மாதிரி குட்டி குட்டியா 8 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 8 × 2.5 எவ்வளோன்னு பாருங்க. ஸோ 8 × 2.5 எவ்வளோ வரும்னா 20 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த லென்த் இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 20. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 2 சென்டிமீட்டர் வைடுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ இங்க ஒரு 20, இது ஒரு 2, இது ஒரு 2, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ரூமோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க, ஏரியா கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ L/B தான் ஃபார்முலா. நமக்கு வந்து சென்டிமீட்டர் மீட்டர் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னா 540 சென்டிமீட்டர் லென்த். பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 450 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ நமக்கு ஏரியா தேவை. ஏரியானா என்ன? L/B. ஓகேங்களா? ஸோ அப்போ 540யும் 450 மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 243,0,0ன்னு கிடைக்கும். மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை நீங்க மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 243,000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 டிவைட் பண்ணணும். அப்போ இதை நீங்க 10,000 டிவைட் பண்ணீங்கன்னா 24.3 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ் வேல்யூவும் ஹைபோடெனியூஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பேஸ் வேல்யூ என்னன்னா 12, ஹைபோடெனியூஸ் 13. நமக்கு ஹைட் வேல்யூ தேவை.
ஹைட் வேல்யூ தேவை அப்படின்னா அந்த பித்தாகரஸ் தேர்மர்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ எப்படி அப்படின்னா ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் வேல்யூ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் வருமா. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 25. இப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் 25, அப்போ ஹச் ஈக்குவல் டு 5 சரிங்களா. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹெச் சரிங்களா. ஸோ அப்போ 1/2 இன்டூ 12 இன்டூ 5. ஸோ அடிச்சோம்னா 6. அப்போ 6 இன்டூ 5ஓட வேல்யூ என்னன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அடுத்து ஒரு சதுரத்தோட மூலை விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்னன்னா √2a ஈக்குவல் டு 10 சரிங்களா. ஸோ a ஈக்குவல் டு 10/√2. ஆனால் இது இந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 5 இன்டூ 2ன்னு எழுதலாமா, அந்த 2வை √2 இன்டூ √2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு √2வை கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு 5√2 மட்டும் ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷன் ஏவில் இருக்கு பாருங்க, அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 188. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 23 மீட்டர் சரிங்களா. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்களா, அப்போ லென்த் மைனஸ் பிரெத் ஈக்குவல் டு 23. அடுத்தது பெரிமீட்டர் இஸ் 206. அப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 206 ஓகேங்களா. அப்போ எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 103 வருமா. இப்போ இந்த எல் மைனஸ் பி அண்ட் எல் பிளஸ் பி ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லோட வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ 23 2l ஈக்குவல் டு 126 வரும். அப்போ எல் ஈக்குவல் டு 63 சரிங்களா. ஸோ எல்லோட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலேயே உங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரெத் வேல்யூ என்ன வரும்னா 63னா 40ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 63, பிரெத்தோட வேல்யூ 40. அப்போ அதனோட ஏரியா கேட்டிருக்காங்களா. ஸோ ஏரியாவோட ஃபார்முலானா எல் இன்டு பி. அப்போ 63 இன்டூ 40 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 2520 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். 2520 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 40 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ் சரிங்களா. ஸோ ஏரியா என்ன, ஆஃப் பிஹெச். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அவரோட அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 40 டைம்ஸ் ஆஃப் பேஸ் அப்படின்னா உயரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் பேஸ்ன்றதை கேன்சல் பண்ணலாமா. அடுத்து ஹைட் ஈக்குவல் டு இந்த 2வை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போங்க, 80ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர், 80 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆர்க் லென்த் ஆஃப் சர்க்குலர் செக்டார் இஸ் ஈக்குவல் டு தி ரேடியஸ் ஆஃப் தி செக்டார் சரிங்களா. ஆர்க்கோட லென்த் ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் ஓகேங்களா. ஸோ வில்லின் நீளத்தோட ஃபார்முலா என்னன்னா 2πr இன்டூ θ/360 சரிங்களா. ஸோ அதனுடைய ஆரம் ஆர்க்கு சமமானால் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஆரும் ஈக்குவலா சரிங்களா. ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா πr² இன்டூ θ/360 சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து வில்லின் நீளமும் ரேடியஸும் ஈக்குவல், ஏரியாவோட ஃபார்முலா πr² இன்டூ θ/360 சரிங்களா. ஸோ இப்போ இதுல இருந்து தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா. ரெண்டு பக்கமும் ரேடியஸ் வேல்யூவை கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 2πன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏரியாவோட ஃபார்முலாவில். ஸோ πr² இன்டூ தீட்டாவோட வேல்யூ 360 டிவைடட் பை 2π. ஆல்ரெடி இங்கே ஒரு 360 இருக்கா, அதை அப்படியே எழுதுங்க சரிங்களா. ரெண்டு 360 கேன்சல் ஆகிடும், ஒரு பை கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது r²/2. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 191. இது வந்து பித்தாகரஸ் தேற்றம் சரிங்களா. ஸோ வந்து ஒரு செங்கோண முக்கோணமா இருக்குது அப்படின்னா அந்த கர்ணத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா மற்ற இரண்டு பக்கங்களுடைய ஸ்கொயரோட வேல்யூவோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப அங்க எந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பெரிய பக்கம் சின்னு சொல்லிட்டாங்க, எது பெருசா இருக்கோ அதான் கர்ணமா இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ a² + b² ஈக்குவல் டு c² சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அதாவது சி ஈக்குவலுக்கு இந்த செட் பண்ணீங்கன்னா -c² மாறும், ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ அடுத்தது a scooter wheel makes 50 revolutions to cover distance 88 meter. Then radius of wheel சரிங்களா. ஸோ distance equal to circumference into revolution சரிங்களா. ஸோ distance என்னன்னா 88 மீட்டர்
சரிங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2πr, ரெவல்யூஷன் 50. ஓகேங்களா. சரி. ஸோ 88 மீட்டர்னு இருக்கா. மீட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டர் நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 8800 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ 22/7 இன்டூ r இன்டூ 15 கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் 0 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ r ஈக்குவல் டு 880 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 22 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை 22 அடிச்சோம்னா 40, இதையும் அடிச்சோம்னா 20. சரிங்களா. 0 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 28 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. சரிங்களா. ஸோ ஒரு பால் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஒவ்வொரு பவுன்ஸுக்கும் 3/4 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்லேருந்து போடுறாங்க அப்படின்னா 32 மீட்டர் ஹைட்லேருந்து. அப்போ 32 இன்டூ 3/4 3 டைம்ஸ் போடணும். அப்போ 3/4 இன்டூ ஒரு 3/4. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா 13 1/2 கிடைக்கும். ஸோ 4 அடிச்சிங்கன்னா 8. ஸோ இங்கே 2 இது அடிச்சோம்னா ஒரு 2. அப்போ 27/2 கிடைக்குமா. 27/2 அப்படின்னா 13 1/2 மீட்டர்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து வந்து வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மையம் கோணம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லோட நீளத்துக்கான ஃபார்முலா என்ன, ஆர்க் லென்த்துக்கு 2πr இன்டூ θ/360. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 66. ஓகேங்களா. ஸோ தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கும். அப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர் இன்டூ 30/360 ஈக்குவல் டு 66. ஓகேங்களா. ஸோ 0க்கு 0 இது அடிச்சோம்னா 12 6. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 66 இன்டூ 6 டிவைடட் பை 22. இங்கே ஒரு 7 வரும். சரிங்களா. ஸோ இதையும் அடிச்சோம்னா 3. ஸோ 6 இன்ட்டு 7 42, 42 இன்ட்டு 3 வந்து ஒரு 126. அப்போ ஆப்ஷன் டி 126 சென்டிமீட்டர். சரி. ஸோ அடுத்து வந்து ஒரு வட்டத்தோட பரப்பளவும் செவ்வகத்தோட பரப்பளவும் சமமாக இருக்கும். சரிங்களா. ஸோ வட்டத்தோட பரப்பளவு πr², செவ்வகத்தோட பரப்பளவு l × b. செவ்வகத்தோட சுற்றளவு l + b, 2 டைம்ஸ் ஆஃப் l + b ஈக்குவல் டு 50. சரிங்களா. அடுத்து நீளம் வந்து அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ l - b ஈக்குவல் டு 3. அப்போ l + b ஈக்குவல் டு 25 வருமா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு 2l ஈக்குவல் டு 28 கிடைக்கும். அப்போ l ஈக்குவல் டு 14. l 14 அப்படின்னா பிரெத் வந்து 11 இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ l × b வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போ πr² ஈக்குவல் டு 14 இன்டூ 11 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்டூ r² ஈக்குவல் டு 14 இன்டூ 11. அப்போ r² ஈக்குவல் டு 14 இன்டூ 11 இன்டூ ஒரு 7 டிவைடட் பை 22 கிடைக்கும். சரிங்களா. ஸோ 11 22 அடிச்சோம்னா 2, 2 14 அடிச்சோம்னா ஒரு 7. அப்போ ஆர் ஈக்குவல் டு வெறும் 7 மட்டும் கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் விட்டம் கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ 7னா டயாமீட்டரோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிளோடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்டூ θ/360 ப்ளஸ் ஒரு 2r. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே. அப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 21, குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்ல தீட்டாவோட வேல்யூ 19 வரும். ஸோ 90/360 ப்ளஸ் ஒரு 2r, ஆரோட வேல்யூ 21, 2r வேல்யூ 42. அடிச்சோம்னா 4 ஒரு 3. ஸோ ஒரு 6. சரிங்க 11 வருமா. 11 × 3 வந்து 33 ப்ளஸ் ஒரு 42. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 75 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 196 ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் தி ரேடியஸ் செக்டார் ஆஃப் ஏ செக்டார். ஆர்க் லென்த் அப்புறம் ஏரியா ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்டூ θ/360 ஈக்குவல் டு 27.5. அடுத்து ஏரியாவோட ஃபார்முலா πr² இன்டூ
theta by 360 equal to 618.75. சரிங்களா? ஸோ இதான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணலாமா? இப்போ pi r square into theta by 360 whole divided by 2 pi r into theta by 360 equal to 618.75 divided by 27.5. ஸோ ரெண்டு பக்கமும் theta by 360 கேன்சல் ஆகும், pi வேல்யூ கேன்சல் ஆகும், r வேல்யூவும் கேன்சல் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ r by 2 ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 618.75 divided by 27.5 இருக்கும். அப்போ r ஈக்குவல் டு 618.75 into ஒரு 2 divided by 27.5 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 45 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இதை மட்டும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அடுத்து 198. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தாலே x plus y plus xy by 100ன்னு சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பர்சன்டேஜ்னா ரெண்டுத்துக்குமே வந்து 25 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 25 plus 25 plus 25 into 25 by 100. சரிங்களா? ஸோ இது ஒரு 50 வருமா? ப்ளஸ் இதை நம்ம அடிச்சோம்னா 4ஆல் 25 அடிச்சோம்னா 6.25 ஈக்குவல் டு 56.25% ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரோம்பஸ் சாய் சதுரம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சாய் சதுரம், 10 சென்டிமீட்டர் பக்க அளவு. ஸோ எல்லாமே 10 தான் இருக்கும். அடுத்து வந்து மூளை விட்டம் 1 வந்து 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ மூளை விட்டத்தோட டோட்டல் லென்த் 12னா ஒரு பக்கம் 6, இந்த பக்கமும் 6 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. இப்போ இதுல வந்து பாருங்க இங்க 10 இருக்கு, இங்க 6 இருக்கு. இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா ஈஸியா போட்டுடலாம். ஸோ பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பக்கத்தோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது ஒரு அசம பக்க முக்கோணமா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் பிஹெச். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலானா ஆஃப் பிஹெச். சரிங்களா? ஸோ அப்போ ஆஃப் இன்டூ பியோட வேல்யூ பேஸ் வேல்யூ 8, இது ஒரு 6 அடிச்சோம்னா 4. ஸோ 6 into 4 வந்து 24. அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 24. நம்ம கிட்ட மொத்தமா 4 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 24 into 4 பண்ணுங்க, உங்களுக்கு 96ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 200. சாய் ஒரு சதுரத்தோட பரப்பளவு 1/2 ஹெக்டேர். 1 ஹெக்டேர்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். இங்க 1/2 ஹெக்டேர் இருக்கா, அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5000 மீட்டர் ஸ்கொயர். அதோட மூளை விட்டம் கேட்குறாங்க. மூளை விட்டத்தோட ஃபார்முலா √2a. இங்க a ஸ்கொயரோட வேல்யூ 5000 அப்படின்னா a ஓட வேல்யூ √5000. சரிங்களா? ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? √2 into √5000 ஈக்குவல் டு √10,000 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 100 மீட்டர். சரிங்களா? ஆப்ஷன் பி இதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ டோட்டலாக 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ.